கிறிஸ்துவுக்குள் பிரியமான குடிமங்கலம் சேகரத்தின் திருச்சபை மக்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரிலே என்னுடைய வாழ்த்துக்களையும் தோத்திரத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். வருகின்ற இந்த மாதத்திலிருந்து ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து நம்முடைய குடும்பங்களத்தின் சேகர திருச்சபை எல்லா மக்களுக்காகவும் திருப்பணியாற்றுவதற்கு கடவுள் எனக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். இந்த மாதத்திலிருந்து என்னுடைய திருப்பணியை இந்த சேகரத்திலே நான் தொடங்குகின்றேன். இறைவன் எல்லாவல்ல இறைவன் நன்மையையும் இரக்கத்தையும் பாராட்டி உங்கள் அனைவருக்கும் சுகத்தையும் நிறைவும் தருவார் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பணியை நான் தொடங்குகின்றேன். தொடர்ந்து எனக்கும் இந்த ஊழியத்திற்கும் நீங்கள் ஒத்துழைப்பு தரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த காணொளி வழியாக நடைபெறுகின்ற இந்த ஆராதனைகளை நீங்கள் கலந்து கொண்டு அதனுடைய ஆசீர்வாதத்தை தரும்படி அன்போடு அழைக்கின்றேன். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரமபிதாவே, இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கின்றோம். இந்த மாதத்தின் புதிய நாளிலே உம்முடைய திருப்பாதத்திலே நாங்கள் காத்திருந்து உம்முடைய அன்பையும் உறவையும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்திருக்கிறேன். வாழ்நாள் முழுவதும் நாங்கள் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளவும் உம்மோடு உடன்பாடும் எங்களுக்கு அருள்தார். இந்த வழிபாட்டுக்கும் பிரசனத்தை வந்து அருள்தாரும். நாங்கள் எடுக்கின்ற முயற்சிகள், இந்த மாதத்திலே நாங்கள் எடுக்க இருக்கின்ற தீர்மானங்கள் அனைத்திலும் உம்முடைய கிருபை இருக்கட்டும். இயேசுவின் மூலம் வைக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நாம் ஒரு பாடலை பாட கேட்போம். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தே மதிலை தாண்டினேனும் பலத்தால்.
ஆண்டவரை நாம் தொழுவோம். கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மற்றும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. திரியேக கடவுளை நாம் போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழுந்தியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைகளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாகவும், நமக்குள் உண்மை இல்லை, நமது பாவங்களை மன்னித்து எல்லாவித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதி உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன், இனி உம்முடைய பிள்ளை என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரம் அல்ல, உம்முடைய கூலிக்காரர்கள் ஒருவராக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இல்லாமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் இருக்கின்ற இடத்திலே மௌனமாக கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுவோம். கடவுள் நமக்கு நிறைவை தருவார். நம்பிக்கையோடு வாழ நிறைவு தந்திருக்கிறார். சின்ன சின்ன தவறுகள், மன்னிக்க முடியாத குற்றங்கள், பாவங்கள், மீறுதல்கள், இவை அனைத்தையும் ஆண்டவரிடத்திலே நாம் அறிக்கையிடுவோம். ஆண்டவர் நமக்கு மன்னிப்பை தருவார். சர்வ பலமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிமிர்த்தையும் நமக்கு கட்டளையிட்டவர்களை வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையையும் தந்திடுவாராக. ஆமென். திருமறை பாடம் வாசிக்க நாம் கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 தொடங்கி 15 முடிய. மத்தேயு 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 தொடங்கி 15 முடிய. அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அனுப்பாதீர்கள். அவர்கள் அதிக வசனத்தினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதீர்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்கள் சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென் என்பதே. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார் என்றார் என்பதே. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் வாசித்தாயிற்று. ஆமென். கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்தத்தை இந்த மாதத்திலே நாம் தொடங்க இருக்கிற பணிகளை குறித்து சிந்திப்பதற்காக நம்மை ஆயத்தப்படுத்துவோம். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் நாளிலும் திருமறையின் சத்தியங்களை தியானிப்பதற்கு எங்களுக்கு தாரும்.
என் வாயின் வார்த்தைகளும் இங்கே கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்துக் கொண்டிருக்கிற அனைத்து மக்களுடைய இருதயத்தின் சிந்தனைகளும் உங்களுடைய சமூகத்தில் இப்பொழுதும் எப்பொழுதும் ஏற்புடையதாக இருப்பதாக. ஆமென். பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை நான் வாழ்த்துகின்றேன். கடவுள் உங்களுக்கு எல்லா விதமான ஆசைகளையும் வளங்களையும் தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் ஒரு குறிப்பை எடுத்திருக்கிறேன். ஜெபம் இறைவேண்டல் என்கின்ற ஒரு சிந்தனையை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். கிறிஸ்தவ வாழ்வின் அடிப்படை செயல்களில் இறைவேண்டல், அதாவது ஜெபம் முக்கியத்துவம் பெறுகிறது. மகிழ்ச்சியான நேரங்கள், துயரமான தருணங்கள், பிரிவு சூழ்நிலைகள், பிரச்சனைகள், ஆபத்துகள், இழப்புகள், கஷ்டமான சூழ்நிலைகள், உடல்நலக் குறைவுகள், வேலை பளு, பதவி, பணம் என்று ஒவ்வொன்றுக்காகவும் நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய அன்றாட தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்பதற்காக நாம் கடவுளிடத்திலே ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ஜெபம் எல்லாம் நிறைவேறுவதற்காக நாம் முயற்சி எடுத்து காத்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய அந்த வழிகாட்டுதல், பிரசனம் இந்த ஜெபத்தின் வழியாக நமக்கு கிடைக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்கின்றோம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே, மனம் தளராமல் நம்பிக்கை குறையாமல் இறைவனிடம் வேண்டுதல் செய்ய வேண்டும். மனம் தளராமல் நம்பிக்கை குறையாமல் இறைவனிடம் வேண்டுதல் செய்ய வேண்டும். நம்முடைய ஜெபத்திலே மனம் தளரக்கூடாது, நம்பிக்கையை விட்டுவிடக்கூடாது. அப்படி நாம் தொடர்ந்து ஆண்டவரிடத்திலே நம்பிக்கை குறையாமல் மன தைரியத்தோடு ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கின்ற போது நம்முடைய வேண்டுதல்களை ஆண்டவர் கேட்பார், அதிலே நிறைவு தருவார். இந்த ஜெபம் அப்படிங்கிறதற்கு நம்பிக்கையின் அடையாளம் அப்படின்னு சொல்லலாம். ஜெபம் அப்படின்னு சொல்லும்போது இது நம்பிக்கையின் அடையாளம். நம்முடைய வாழ்வில் ஆண்டவரையே நம்பி இருக்கிறோம் என்பதற்கு அடையாளமாக நாம் ஜெபிக்கின்றோம். சங்கீதங்கள் பொதுவாக ஜெபங்களாக இருக்கின்றன. பாடல்களின் வழியாக ஜெபங்கள் ஏறெடுக்கப்படுகின்றன. தாவீது தன்னுடைய வாழ்விலே ஆண்டவரை பாடி புகழ்ந்து அவரை போற்றிக் கொண்டிருந்தார். ஜெபத்தின் வழியாக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்தார். துயரப்பட்ட போது, தனிமையாக இருந்த போது, எதிரிகள் தாக்க வந்த போது, விலங்குகள் தன்னுடைய ஆடுகளை பீறி கொன்று போட வந்த போது, இவை எல்லாவற்றையும் தடுத்து ஆட்கொள்வதற்கு தாவீதினுடைய ஜெபம் முக்கியத்துவமாக இருந்தது. 25ஆம் சங்கீதம் 2வது வசனத்திலே, என் கடவுளை உம்மில் நான் நம்பிக்கை கொள்கின்றேன், நான் வெட்கமுற விடாதேயும், என் பகைவர் என்னை கண்டு நகைக்க விடாதேயும் என்று சொல்லி சங்கீதக்காரர் சொல்லுகின்றார். உம்மில் நம்பிக்கை கொள்கிறேன் சுவாமி, இந்த ஜெபத்தின் வழியாக நான் நம்பிக்கை கொள்கின்றேன், நான் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக விடாதபடி என்னை காத்துக்கொள்ளும், என் பகைவர் என்னை கண்டு நகைக்க விடாதேயும் என்று சொல்லி தாவீது சொல்லுகின்றார். இன்னைக்கு நம்முடைய ஜெபத்திலே நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்திலே வேண்டும் போது கட்டாயம் நம்முடைய வாழ்வில் நிறைவை பெறுவார். பல விஷயங்களுக்காக நாம் நம்பிக்கை வைக்கின்றோம். அழிந்து போகின்ற இந்த உலகத்திலே நாம் நிறைய விஷயங்களுக்காக நம்பிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறோம். பணத்தை நம்பி நாம் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். மற்றவர்களை நம்பி அவர்களிடத்திலே ஏதாவது கிடைக்கும் என்று சொல்லி நாம் நம்பிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த உலகத்திலே இருக்கின்ற இந்த சம்பாஷணைகளை விட இறைவனிடத்திலே நாம் நம்பிக்கை கொள்ளும் போது நம்முடைய தேவைகள் தானாக வந்து சேரும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது விஷயம், ஜெபம் என்பது ஆண்டவரை ஆழமாக புரிந்து கொள்வதின் அடையாளம். முதல்ல ஜெபம் என்பது நம்பிக்கையின் அடையாளம். இரண்டாவது, ஜெபம் ஆண்டவரை ஆழமாக புரிந்து கொள்வதின் அடையாளமாக இருக்கிறது. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களிலே கிறிஸ்துவின் அன்பின் அகலம், நீளம், உயரம், ஆழம் என்னவென்று அறிந்து அறிவிக்கட்டாத இந்த அன்பை அறிந்து கொள்ளும் ஆற்றல் பெறுவீர்களாக. கிறிஸ்துவின் அன்பினுடைய அகலம், அதனுடைய நீளம், உயரம் என்ன என்பதை குறித்தும் ஆழம் எவ்வளவு என்பதை குறித்தும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மார்க் 11ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே, ஒருவர் தனது உள்ளத்தில் தயக்கம் ஏதுமின்றி, நம் உள்ளத்தில் ஐயம் ஏதுமின்றி நம்பிக்கையோடு வேண்டுதல் செய்தால் அவருக்கு கொடுக்கப்படும். தயக்கம் இல்லாமல் நம்பிக்கையோடு ஜெபிக்கின்ற போது அவர் கேட்கின்றவை நிறைவேற்றப்படும் என்பதை குறித்து இங்கே மார்க் நற்செய்தியிலே நாம் வாசிக்கின்றோம். அன்னாருடைய ஜெபம்
நமக்கு தெரிந்த ஒன்றுதான். 1 சாமுவேல் 1:11 ஆண்டவர் அவருக்கு உதவி செய்தார், அவருடைய ஜெபத்தை கேட்டார், நிறைவு தந்தார். இந்த ஒரு நம்பிக்கை அன்னாருடைய வாழ்க்கையை மாற்றத்திற்கு நேராக கொண்டு வந்தது. மூன்றாவதாக இயேசுவினுடைய இறைவேண்டல். இயேசுவினுடைய இறைவேண்டல் என்று சொல்லும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார். மத்தேயு 6ஆம் அதிகாரம் வாசிக்க கேட்ட திருமறை பகுதியிலிருந்து மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6-15 வரை இருக்கிற அந்த பகுதியிலே ஜெபம் என்பது என்ன என்பதை குறித்து ரொம்ப ஆழமாக சொல்லியிருக்கிறார். இந்த ஜெபம் என்பது நம்முடைய வாழ்க்கையில முதல்ல பார்த்தோம், நம்பிக்கையை சொல்லுகின்றது, நம்பிக்கையின் அடையாளம். இரண்டாவது, இந்த ஜெபம் என்பது ஆண்டவரை ஆழமாக புரிந்து கொள்வதின் அடையாளம். மூன்றாவதாக, இயேசுவின் ஜெபம் நம்முடைய வாழ்வை மாற்றுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த பரமண்டல ஜெபம் நமக்கு தெரிந்த ஒரு ஜெபம். எப்படி ஜெபிக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப அழகா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லிக் கொடுத்திருந்தார். முதல்ல, பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக அப்படின்னு சொல்லும்போது அது தந்தையை, பிதாவை மகிமைப்படுத்துகின்ற ஒரு ஜெபம், கடவுளுக்கு மகிமை செலுத்துகின்ற ஒரு ஜெபம். உம்முடைய ராஜ்யம் இந்த உலகத்திலே வரட்டும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த அவருடைய ராஜ்யம் இந்த உலகத்திலே பரலோகத்தில் இருக்கிறதை போன்று இந்த பூலோகத்திலும் அவருடைய ராஜ்யம் நிலவ வேண்டும் என்பதற்காக இந்த ஜெபத்திலே எதிர்காலத்தினுடைய நம்பிக்கையை பற்றி சொல்லுகின்றது. மூன்றாவது விஷயம், அன்றன்று தேவையான உணவை இன்று எங்களுக்கு தாரும். ஃபுட், உணவு. இந்த உணவு நம்முடைய வாழ்வின் தேவை. அன்றன்றைக்கு வேண்டிய உணவை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி குறைவில்லாமல் வாழ்வதற்கான ஒரு ஜெபம். அதற்கப்புறம், மற்றவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களுடைய குற்றங்களை மன்னியுங்கள். ஆண்டவர் நம்மை மன்னிக்கிறார், நாம் மற்றவர்களுடைய குற்றங்களை மன்னிக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த ஜெபத்திலே சொல்லப்படுகின்றது. ஃபாதர், ஃபியூச்சர், ஃபுட், ஃபர்கிவ் அப்படிங்கிற 4 வார்த்தைகள் இதிலே அடங்கி இருக்கின்றது. பிதாவை மகிமைப்படுத்தணும், எதிர்காலத்திலே கடவுளுடைய சித்தம் நிறைவேற வேண்டும், உணவு அனைவருக்கும் கிடைக்க வேண்டும், அனைவரையும் மன்னித்து புதுமையாக வாழ வேண்டும். இந்த சிந்தனையோடு இந்த மாதத்தை நாம் தொடங்குவோம். ஆண்டவர் உங்கள் அனைவருக்கும் நிறைவான ஆயுசையும் தன்மையும் தருவார். தலைகளை காத்து நாம் ஜெபிப்போம். துதிகளின் வாசம் செய்கிற எங்கள் அன்பின் பிதாவே, இந்த அருமையான வேளையிலே உம்மிடத்திலே நாங்கள் பற்றுக்கொண்டு ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்திருக்கின்றே. ஜெபம் என்பது என்ன என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். நம்பிக்கையின் அடையாளமாக இந்த ஜெபம் இருக்கிறது. ஜெபம் என்பது உம்முடைய அன்பையும் உம்முடைய உறவையும் ஆழமாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அனுபவமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டோம். ஜெபம் என்பது எங்களுடைய வாழ்வை மாற்றம் செய்கிறது என்பதை புரிந்து கொண்டோம். அந்த தினமும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களுடைய ஜெபம் நிறைவு பெறட்டும் சுவாமி. உம்மிடத்திலே கேட்கிறவர்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக விசுவாசத்தோடு ஜெபிக்க எங்களுக்கு உதவினார். எங்களுடைய சேகரத்தின் அனைத்து திருச்சபை மக்களுக்காக, திருச்சபையின் பொறுப்பாளர்களுக்காக, செயலர் பொருளுக்காக, சபை தலைவர்களுக்காக, திருச்சபையை பராமரிக்கின்ற பொறுப்பாளர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அனைவருக்கும் தேவையான பலனையும் ஆற்றலையும் கட்டளையிடும். உங்களுடைய திருச்சபைகளிலே இருக்கின்ற வயது முதிர்ந்த பெரியவர்களுக்கு தேவையான ஆலோசனையை தாரும். அவருடைய பலவீனங்களிலிருந்து விடுதலை தாரும். மருத்துவமனையிலும் இல்லங்களிலும் சிகிச்சை பெறுகிறவர்கள் சுகம் பெறட்டும். உங்களுடைய ஆற்றலை அவர்களுக்கு தாரும். பணிக்கு செல்கின்றவர்கள் தங்களுடைய வேலைகளிலே உண்மையும் உத்தமமாக செயலாற்ற நிராகரி செய்துள்ளோம். அன்பான எங்களுடைய வாழ்வ தம்பி தங்கைகளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். இளம் பருவத்திலே உண்மை நினைத்து அன்புடன் வாழ கவனமாக நம்முடைய வாழ்க்கையை நடத்த அருள் செய்துள்ளோம். பெண்கள் ஐக்கிய சங்கத்துக்காக, ஆண்கள் ஐக்கிய சங்கத்துக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து அவர்களை பலப்படுத்தும் வழிநடத்தும். குழந்தை செல்வங்களை நினைத்து ஸ்தோத்திரிக்கிறோம். குழந்தைகள் அனைவருக்கும் நீ பாதுகாப்பை தார். யாருக்கும் எந்த தீங்கும் இல்லாமல் நீ காத்தாள். அதே போல திருச்சபையின் தேவைகளை சந்தியும். அனைத்து மக்களும் நிறைவோடு வாழட்டும். நாட்டிற்காக ஜெபிக்கிறோம். தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் பொறுப்போடு ஆட்சி புரிய உதவி செய்யும். திருச்சபைகளிலே ஊழியம் புரிகின்ற பேராயர்கள், ஆயர்கள், மிஷனரிகள், உபதேசியர்கள், பெண் ஊழியர்கள் அனைவருக்கும் உடைய பலனை தாரும். அனைவரும் உடைய அன்பிலே ஒன்றுபட்டு வாழ உதவி செய்யும். எல்லா துதிக நம்மை நமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளின் அன்பு,
பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்துதலும் சமாதானம் உங்கள் அனைவரோடும் இப்பொழுதும் சதா நாட்களும் நிலைத்திருந்து உங்களை ஆசீர்வதிப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.